தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இது. திருப்பரங்குன்றத்தில் மக்கள் கொண்டாட்டம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு இன்று உறுதி செய்தது. தீர்ப்பை கேட்டதும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் தெருவில் கொண்டாட்டம் களை கட்டியது. பெண்கள் இனிப்பு வழங்கியும் ஆண்கள் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மலை அடிவாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கும் பெண்கள் இனிப்பு வழங்கினர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பழனி ஆண்டவர் கோயில் தெருவைச் சேர்ந்த பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தங்கள் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டதாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் சுரேஷ் கல்மாடி காலமானார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சுரேஷ் கல்மாடி. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக புனேயில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 81. சுரேஷ் கல்மாடி மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 1944 ஆண்டு மே 1ஆம் தேதி புனேயில் சுரேஷ் கல்மாடி பிறந்தார். இவர் காங்கிரஸ் ஆட்சியின் போது ரயில்வே துறை இணை அமைச்சராக பணியாற்றினார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்தார். தனது அரசியல் வாழ்க்கையில் பல முக்கிய பதவிகளை வகித்த அவர் பல ஆண்டுகளாக தேசிய அளவில் விளையாட்டு நிர்வாகத்துடனும் தொடர்புடையவராக இருந்தார். விளையாட்டு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 2011 கைது செய்யப்பட்டார். சர்ச்சைகள் இருந்தபோதிலும் விளையாட்டுத் துறையில் சுரேஷ் கல்மாடி தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. நகரை பதற வைத்த போதை ஆசாமி, காரை மடக்கி நொறுக்கிய மக்கள். கோவையில் அதிர்ச்சி, பரபரப்பு வீடியோ. கோவை பீளமேடு பகுதி அவினாசி ரோட்டில் இளைஞர் ஒருவர் காரில் அட்டகாசம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு நடு ரோட்டில் காரை நிறுத்தி சாவகாசமாக சிகரெட் பிடித்தார். பின்னர் அதே ரோட்டில் அங்கும் இங்கும் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டி சென்றார். இதில் 2 வாகனங்கள் மீது அடுத்தடுத்து கார் மோதியது. இளைஞரின் அட்டகாசத்தை பொறுக்க முடியாத வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் இருந்த மக்களும் திரண்டு காரை நடு ரோட்டில் மடக்கினர். காருக்குள் இளைஞர் ஃபுல் போதையில் இருந்தார். அவரை வெளியே வரும்படி மக்கள் வற்புறுத்தினர். ஆனால் அவர் வரவில்லை. அந்த பகுதியில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது. போலீசுக்கு தகவல் தெரிவித்த மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து இளைஞரை வெளியே இழுத்தனர். வெளியே நின்றவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி வசைபாடிய இளைஞர் பின்னர் கார் மேல் ஏறி அட்டகாசம் செய்தார். உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். என் மேல் கை வைத்த ஒருத்தரையும் சும்மா விடமாட்டேன் என்று ஒரு தேசிய கட்சி பெயரை உச்சரித்தார் போதை இளைஞர். பிரதான சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு பீளமேடு போலீசார் வந்தனர். போதை இளைஞரை பிடித்து சென்றனர். விசாரணையில் அவர் கேரளாவின் திரிசூரைச் சேர்ந்த ஆண்டனி என்பது தெரியவந்தது. போதை இளைஞர் உடலில் இரத்த காயம் இருந்ததால் அவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 9-10 கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். இதன் எதிரொலியாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் 9ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகாலை லேசான பனிமூட்டம் காணப்படும்.
நீலகிரி கொடைக்கானல் பகுதிகளில் சில இடங்களில் உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதென அதில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து உயரும் தங்கம், தாய்மார்கள் கலக்கம். சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த 3ஆம் தேதி 1 கிராம் ஆபரண தங்கம் 12,600 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,800,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை. விலையில் மாற்றமில்லை. நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,680 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1,01,440 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று மாலை மீண்டும் தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,760 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1,02,080 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,02,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 271 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,71,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.